தமிழ்நாட்டில் அணைகளின் நாயகர் என்று சொல்லப்படுகிற பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலத்திலே தான் மணிமுத்தாறு உள்ளிட்ட பல்வேறு அணைக்கட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. அப்படி அவருடைய காலத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டம்தான் கடனாநதி ராமநதி 2 அணைகளையும் இணைத்து கட்டுவதற்காக ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஜம்பு நதி பகுதியில் உள்ள விவசாயிகள் எங்களுக்கும் தண்ணீர் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இந்த 2 அணைகளை ஆறுகளையும் சேர்த்து அணை கட்டிய பின்பு அதில் கிடைக்கிற உபரி நீரை ஜம்பு நதியை கொண்டு வரணும்னு சொல்லி காமராஜர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்தது, எந்த அரசாங்கம் நிறைவேற்றலை. ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் 2015 இந்த திட்டத்திற்கான அறிவிப்பு 110 விதியின் கீழே சட்டசபையில் அறிவிக்கப்பட்டு 5.40 கோடி திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்து அரசாணை 292 வெளியிடப்பட்டு அந்த பணி துவங்க ஆரம்பிச்சது. 2020 நபார்டு திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டத்திற்கான ஒப்பந்தம் கோரப்பட்டு டிஎஸ் என்கின்ற சேலம் ஒப்பந்தக்காரர் அவர்கள் இந்த பணியை துவங்கினார்கள். வனத்துறை அனுமதி பெறவில்லை என்று வனத்துறை தலையிட்டு அந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டை நிறுத்தியது. மீண்டும் திமுக ஆட்சி வந்த உடனே தளபதி ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம் வந்ததற்கு பின்னால் வனத்துறையினுடைய அனுமதியை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து வனத்துறை அனுமதியை பெற்று திட்டங்கள் துவங்கி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த திட்டம் திற்சமயம் நிறுத்தி வச்சுருக்கு. ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு கேட்டால் 41 கோடி ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்திலே 41 கோடி ஒதுக்கப்பட்டது. மீண்டும் இந்த 2 ஆண்டுகள் திட்டம் நிறைவேற்றப்படாமல் இருந்ததுனால கூடுதலாக 21 கோடி ரூபாயை திமுக அரசு வந்தவுடன் 21 கோடி ரூபாய் ஒதுக்கி ஆக 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த திட்டமானது செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்த திட்டத்தினுடைய ஆரம்ப காலத்திலே மலையிலே இருந்து வருகிற இந்த தண்ணீர் வருகின்ற பாதை காங்கிரீட்டால் மூடப்பட்டு மூடிய நிலையிலேயே தண்ணீர் வருவதாக தான் திட்டம் முதலில் இருந்தது. ஆனால் அந்த திட்டம் அறிவிக்கப்படுகின்ற பொழுதே அந்த காங்கிரீட் இதுகளெல்லாம் திறந்து எடுத்து விட்டுட்டு ஓப்பனில் தண்ணி வரது மாதிரி திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பணியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தான் தெரியுது எதிர்காலத்தில் இந்த திட்டத்தில் திறந்த வெளியில் இந்த தண்ணி வந்ததுன்னா பக்கத்தில் மண் சரிவு, பாறைகள் சரிவுகள் ஏற்பட்டு கால்வாய்களை விழுந்து அந்த தண்ணீர் வரத்தையே தடுத்துரும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கால்வாயினுடைய அகலம் அந்த மாதிரி இருக்குது. மண் சரிவுகளும் அதிகம் இருக்குது. அப்போ இப்போ இருக்கிற அதிகாரிகள் இந்த கால்வாயை முதல்ல அமைச்சது மாதிரியே கான்கிரீட் போட்டு மூடிய நிலையிலேயே கொண்டு போனால் தான் இந்த தண்ணீரை முறையாக கொண்டு போய் சேர்க்க முடியும், இந்த திட்டத்தை வெற்றியடை செய்ய முடியுங்கிற முயற்சி பண்ணி 37 கோடி ரூபாய்க்கு அரசுக்கு இப்போ ஒரு திட்டத்தை மதிப்பீடு அனுப்பியிருக்காங்க. இதுக்கிடையில் ஏற்கனவே ஒதுக்குன அந்த 62 கோடி ரூபாயில் 20 கோடி ரூபா செலவழிக்காமலேயே இப்போ இருக்குது. இப்போ நமக்கு அந்த திட்ட ஒப்புதல் இந்த 37 கோடி ரூபா கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த பணிகளை இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த பணம் வந்த பிறகு நம்ம அந்த பணிகளை முடிச்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒப்பந்தக்காரர் இசைவு தெரிவித்தாலும் இந்த திட்டத்திற்கான மேலதிகாரிகள் அதை அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த திட்டம் இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டால் இன்னும் காலகாலத்துக்கு இந்த பட்டம் முன்னால் எப்படி கிடப்பில் கிடந்தோ அதே மாதிரி கிடந்துருமோன்னு பொதுமக்கள் அச்சப்படுதாங்க. அதனால் அரசு உடனே தலையிட்டு இந்த திட்ட பணியை உடனே துவங்குவதற்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிற பணத்தை செலவழித்து அடிப்படை வேலைகளை பார்க்க சொல்லணும் என்பதுதான் விவசாய பொதுமக்கள் சார்பிலே நான் அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கை. ராம உதயசூரியன், ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் செயல்பாட்டு குழு தலைவர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.